வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்ப்போமா, கரட்டக்கா டமனக்கா பிரபுதேவா சிவராஜ்குமார் நடித்துள்ள ஒரு படம் தான் சமூக வலைத்தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்குது. இவங்க தமிழ் ஆக்டரும் கன்னட ஆக்டரும் சேர்ந்து நடித்த இந்த படங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் உள்ள கதைன்னா முதல்ல ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் காமிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலை தயாரிக்கணும், இந்த மாதிரி சிலை ஓப்பன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்தவொடனே அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமாக நேச்சுரலாக அந்த தலைவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நேச்சுரலாக தயார் பண்ணிடுறாங்க. அந்த தலைவரும் போய் அந்த கொடியை அசைச்சு அந்த ஓப்பன் பண்ணும்போது, சிலையை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தவொடனே மிரண்டுறாரு. ஆகா, இவ்வளோ அருமையாக இருக்குது, யாருப்பா செஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தலைவர் அதுக்கு மாலை போட போகிறார். மாலை போட்டால் தலை துண்டா தலைவரோட கையிலே விழுந்துருது. இது யாரா பண்ணது அப்படின்னு பார்க்கல தான் சிவராஜ்குமாரும் பிரபுதேவாவும் ஒரு சின்ன வயசாகவே அப்பயும் இருப்பாங்க. இந்த கட்டத்தில் இப்படி அவங்கள செயலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. செயலில் பிடிச்சவனையும் அங்கே போயிட்டு அங்கே ஏகப்பட்ட சண்டை சச்சரவு எல்லாமே பண்ணிக்கிட்டு ராஜா மாதிரி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கல அந்த ஜெயிலில் இருந்து ஒரு கைதி மாடியில் இருந்துக்கிட்டு நான் குதிக்க போகிறேன், தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் எடுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெயில் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பார். அவர் கீழே வாப்பா அப்படி இப்படி என்னமோ சொல்லி பார்ப்பார். ஆனால் அவர் கேட்கவே மாட்டாங்க. எதுக்குப்பா நீ தற்கொலை பண்ண போகிற அப்படின்னு கேட்குறப்போ, நான் ஜெயிலில் இருப்பேன், ஜெயிலில் தான் எனக்கு நல்லா இருக்குது, இங்கே தான் நல்லா சாப்பிட்டு தூங்கலாம், எல்லாமே நிம்மதியாக இருக்குது. வெளியில் போனால் என்னை திருட்டு பையன் அந்த பையன் சொல்லிவிட்டு என்னை கழுவி ஊற்றியே என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் நான் வெளியிலே போக மாட்டேன், நாளைக்கு எனக்கு ரிலீஸு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனேயும் அப்போ பிரபுதேவும் சிவராஜ்குமாரும் அங்கே வருவாங்க. வந்த உடனேயும், தம்பி நீ ஏன் சாக போகிற, இப்படிலாம் சாகாத, நம்ம பெருமையாக கெத்தாக சொல்லிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருடேன்னு சொல்லிட்டு இப்படி உணர்ச்சி விதமாக எல்லாத்தையுமே உசிப்பேற்றி விட்டுறாங்க. இதனாலே ஜெயிலுக்கு அது எல்லாமே நெஞ்சில் கையை வச்சு நான் திருடேன்னு சொன்னோடனே மேலே உள்ளவரும், ஆகா இப்படி சொல்லலாமா, இப்படி வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே வந்துடுவார். இப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு கதை போகையில் அடுத்து ஒரு கிராமத்தை காமிப்பாங்க. அந்த கிராமம் உங்களுக்கு கன்னட படம், தெலுங்கு படம் இந்த மாதிரினாலே கிராமத்தில் அடிமைப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே தெரியும். அந்த மாதிரியே இந்த கிராமத்தில் திருவிழா நடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அங்கே தண்ணி வசதி எதுவுமே இருக்காது. அங்கே வாழ்கிற சில மக்களுங்க, இளைஞர்கள் எல்லாமே வெளி மாநிலத்துக்கு, வெளி இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மொத்தமே ஒரு 50 பேர் மட்டும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஜெயில் அதிகாரியாக இருக்கார்ல, அவர் அப்பா அம்மாவும் அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க. அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வாங்க இங்கே இருங்க, அங்கேயே அந்த ஊரில் இருக்கிறீங்க, அந்த ஊர்லேயே தண்ணி எதுவுமே இல்லாமல் செத்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுவார். இல்லைப்பா, எங்கள் உசுரே போனாலும் நாங்கள் இந்த ஊரை விட்டு வரமாட்டோம், இந்த மண்ணு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோ அம்மாவும் சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கல அங்கே ஊரில் ஒரு திருவிழா நடத்தணும். திருவிழா நடத்துக்குன்னா பல லட்சம் பேர் வேணும். இங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்தால் மட்டும்தான் திருவிழா நடத்த முடியும். நீங்கள் இருக்கிற அந்த 50-30 பேர் வச்சுலாம் திருவிழா நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இதனாலே இவங்க ஜெயிலர் என்ன பண்ணுவார், நம்ம அம்மா அப்பா வரமாட்டிக்காங்களே, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கல இவங்க 2 பேர்த்தையும் செலக்ட் பண்ணுவார். நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா அப்பாவை மனசை மாற்றி நீங்கள் இந்த தற்கொலை பண்ண போகிறான்ல அவனை மனசை மாற்றி நீங்கள் எப்படி வர வச்சிங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவை மனசை மாற்றி நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா உங்களை ஜெயிலில் எவ்வளோ பெரிய கேஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே இது கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே போவாங்க. போனால் வறண்ட பாலைவனமாக இருக்கும். அந்த இடமே பார்க்க நம்ம படத்தில் பார்க்கல சூப்பராக அருமையாக இருக்கும். ஒரே பாலைவனமாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி கூட ஒன்றுமே இல்லையாடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இவங்களும் ஒரு பாட்டு கேட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஜீப்பில் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ 2 நரி வரும். இந்த 2 நரியுமே ஒரு கதை இருக்கான். அந்த 2 நரியுமே எப்பவுமே ஜோடியாகவே தெரியுமா. இது சமூக வலையத்தில் வெளில வருது அப்படின்னு சொல்லியிருக்கல. இப்போ இந்த 2 நரியை பார்க்கல இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கும் கதை ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும்.
இப்படி போய்கிட்டு இருக்கையில அந்த கிராமத்துக்கு உள்ளே காமிப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தரமாட்டோம் செய்ய மாட்டோங்கையில அப்போ ஜெயில் அதிகாரி இருப்பார்ல, அவங்க அப்பா தான் அங்கே வந்து ஒரு நாட்டாம மாதிரி இருப்பார். அவர் சொல்லுவார், நான் வந்து தண்ணியை கொண்டு வருவேன், 4 லாரியை கொண்டு வருவேன், 3 லாரியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணி லாரியை வந்து கொண்டு வருவார். கொண்டு வரையிலே வந்து அங்கே வந்து வில்லனுங்க படைங்க வந்துடும். வந்த உடனேயுமே வந்து தண்ணி லாரிக்காரனை அடித்து முடிக்க விட்டு தண்ணி யாருமே விட மாட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து சண்டை போடுவாங்க. அங்கே தான் ஹீரோயினி 2 பேர் இருப்பாங்க, பிரதோக்கும் சிவராஜ்குமாரும். அப்போ தான் வந்து இனிமேல் வந்து கதை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில் அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்போ அந்த வில்லன் வந்து ஹீரோயினியை வந்து ஒரு யார் சிவராஜ்குமார் லவ் பண்ணுற ஹீரோயினை வந்து அவன் வந்து பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்படி பிளான் போடுற ஒரு கதை போச்சுன்னா, அடுத்து அந்த சைடு பார்த்தோன்னா மறுபடியும் ஊருக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, வந்த கட்டத்தில் இவங்க ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியுமே ஹீரோக்கு சும்மா இருப்பாங்களா, சும்மா அடித்து மாதம் ஒன்று தங்கிட்டு பறப்பான் அவங்க தங்கிட்டு பறப்பான். ஆனால் மறுபடியும் வருவாங்க. அது ஒரு அடியிலே வந்து பறக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் பறப்பாங்க. ஆனால் திரும்பி திரும்பி வந்து ஒன்றுமே அடி இல்லாத மாதிரி வருவாங்க. அப்படியே வந்து வேனை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. ஓடின உடனேயும், தம்பி நீங்கள் யாருப்பா எங்கேருந்துப்பா வரீங்க அப்படின்னோடனையும் இவங்க எப்போயுமே வந்து சும்மா இப்போ தான் பொய் ப்ராடு விடுறதுல வந்து இவங்க பெரிய ஆள். அப்படி பொய் சொல்கிறது ஆளை மயக்கிறதுல பெரிய ஆளாக இருப்பாங்களா. இந்த கட்டத்தில் தான் அதுக்கு தான் வந்து அதிகாரியாக வந்து இங்கே அனுப்பியிருப்பார். இதுக்கு சிவராஜ்குமார் என்ன சொல்லுவார், என் கனவில் நந்தி பகவான் வந்தார். அவர் பார்த்தா கருப்பாக மாட்டு உருவமாக பயங்கரமாக வந்து என் கனவில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குடா, அந்த ஊருக்கு போ, உன்னோட பெற்றவங்க எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க, நீ அந்த ஊருக்கு போயிட்டு நீ வந்து இது பண்ணணும் நல்லது பண்ணணும் அப்படின்னு என்னை அனுப்பிவிட்டாங்க அப்படி சொன்னோன்னே அவங்க எல்லாமே ஊராளுலாம் வந்து அங்கே நந்தி பகவானை வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து தான் இவங்க வந்து பிராடு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் அப்படியாப்பா நந்தி பகவானாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் தங்க வச்சு இவங்களுக்கு நல்ல அது எதுவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினி 2 ஹீரோயினி வருவாங்க. 2 ஹீரோயினி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து இவங்க வந்து நான் தண்ணி லாரியை வந்து நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மக்கள்கிட்டலாம் வந்து இவங்க வந்து பேசுவாங்க. பேசிட்டு அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து கொஞ்சம் பணம் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் உதவி செய்யணும், உதவி செஞ்சு நடிக்கிற மாதிரி நடித்தா தான் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து கூட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து காசு அனுப்பி விட்ருவார். காசு அனுப்பி விட்டோடனே இவங்களும் வந்து ஒரு 4 தண்ணி லாரியை கொண்டு வருவாங்க. அப்போவும் வில்லன் வருவாங்க. வில்லன் வந்து பயந்து ஓடிடுவாங்க. ஓடினோடனே அந்த ஹீரோயின் இந்த 2 ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவனும் லவ் வந்துடும். இப்படியே வந்து பாட்டு போவாங்க. சொன்னால் அவங்ககிட்ட ஒரு குத்து பாட்டு மாதிரி போடுவாங்க. பிரபுதேவன் நல்லா டான்ஸ் ஆடுவார். அதுக்கேற்ற மாதிரி சிவராஜ்குமாரும் வந்து மற்ற படங்களோட டான்ஸோடு இதில் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் செம்மையாக ஆடுவார். பிரபுதேவன் தான் சொல்லி கொடுத்துப்பாருங்க, டான்ஸ் நல்லா ஆடுவாங்க. இப்படியே கதை போய்கிட்டு இருக்கல ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இத்தனை லட்சம் பேர் வந்தால் தான் திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்து நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். இவங்க மக்கள்லாம் வந்து என்ன இப்படி வருவாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ்குமார்கிட்டையும் பிரபுதேவன்ட்டையும் அந்த நாட்டாமை வந்து புலம்பிக்கிட்டு இருப்பார். சரி நான் வந்து மக்கள் நாங்கள் வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் போடுவாங்க. அப்போ எப்படி பிளான் போடுவாங்கன்னா, அங்கே வந்து வறண்ட காடு இருக்கும்ல, வறண்ட காட்டில் அங்கங்கே வந்து தங்கம் மாதிரியே வந்து துட்டுகளை வந்து தயார் பண்ணி அங்கங்கே வந்து புதைச்சி விட்ருவாங்க. நைட் நேரத்தில் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரியே வந்து அந்த ஊர்லேயே வந்து புரணி பேசுறதுக்குன்னு ஒரு சில பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொம்பளை இருக்கும். அந்த பொம்பளை காது கேட்குற மாதிரியே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேசுவாங்க குசு குசுன்னு. அதுவும் கேட்டு நைட் நேரம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும். தங்கம் இருக்கும். தங்கத்தை பார்த்த உடனேயுமே வந்து இது மறுநாள் வந்து ஊர் ஆளுகிட்டலாம் வளரணும்னு எல்லா ஆளுங்களும் வந்து அங்கங்கே தோண்டுவாங்க. இவங்க அங்கங்கே போய் நைஸாக போட்டு வந்துடுவாங்க. தங்கம்பாங்க. இப்படியே வந்து இந்த தங்கத்தை வந்து விற்கணுமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீழே அங்கே ஒருத்தரை வந்து செட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஆல்ரெடி அந்த ஜெயிலேருந்து மேலேருந்து சாவ போட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தார்ல, அவர் இங்கே வந்து சேட்டு மாதிரி வருவார். வந்து தங்கத்தை கொடுங்க, நான் இவ்வளோ ரூபா தரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த தங்கத்தை வாங்கி இந்த பணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த போலீஸ் அதிகாரிட்டே ஒரு பணம் வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கையில பணம் ஒரு கட்டத்தில் வந்து காலியாக போயிடும். காலியாக போனால் ஊர் மக்கள் எல்லாமே சண்டைக்கு வந்துடுவாங்க. என்ன நீங்கள் தங்கம் இருக்குது, நீங்கள் இன்னும் பணத்தை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நாட்டாமல் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குடத்தில் வச்சு உள்ளே வச்சுருவோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே வந்து நகை எல்லாத்தையுமே வந்து உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க.
இப்படி போய்கிட்டு இருக்கல வில்லன் என்ன பண்ணுவான், தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுவான். வந்தவொடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தங்கம் தான் இவ்வளோ கிடைக்குது, நம்ம மக்கள்லாம் அங்கங்கே கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போனை வாங்கி அந்த மாநிலம் வெளிநாடு வெளிநாடு எல்லாத்துக்கும் போனம் போட்டு எல்லாம் நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வர்றேன் தங்கம் தங்கம் தங்கம்ன்ட்டு எல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனவெல்லாம் வந்து பாட்டை மாதிரி கிளம்பி ஒரு கூட்டமே வந்துடும். கூட்டமே வந்து எல்லாம் வந்து இது கடல் வாங்கி தங்கம் பார்த்தோன்னா அவ்வளோ தங்கம் இருக்கும். ஆனால் அதை வந்து விற்க முடியாது. எப்படின்னா ஒரு கட்டத்தில் என்னாகும், பணமே சுத்தமாக இருக்காது. எல்லாமே பெரிய சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் வந்து இவங்க பணம் ஏற்பாடு பண்ணி இது பண்ணி பார்ப்பாங்க. அப்போது வந்து பணம் பத்தாது. தங்கம் வந்து ரொம்ப வந்து வேணும் அப்படி சொல்லிட்டு தங்கம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கட்டத்தில் ஒரு நாள் என்ன ஆகும், வில்லன் வந்து தங்கத்தை கொஞ்சம் தங்கம் அவனு கையில் விட்டுருமா, அதை எடுத்து வந்து நகரத்தில் போய் விற்க போவான். அங்கே வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவார், ஆசாரி, டேய் முட்டாப்பைங்களா, இது வந்து தங்கம் கிடையாதுடா, நான் செஞ்சு கொடுத்ததான்டா, இது வந்து செம்புடா, இது செம்பு மாதிரிடா அப்படி சொன்னோடனே அவங்க எல்லாமே செம்பா ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே ஊராளுங்க இவங்க 2 பேர்த்தையும் அடித்து ஒரு கம்பத்தில் வந்து கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்ட உடனேயும் நீங்கள் 2 பேருமே வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்க எங்கள் ஊருக்கு, உங்களால் தான் இத்தனை மக்கள்லாம் கஷ்டப்படுற மக்கள்லாம் இங்கே வந்து நல்லா இருக்கணும்னு வந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களே, எல்லாரும் அவங்கவுங்க பொழப்புக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இவங்க 2 பேர்த்தையும் கட்டி வச்சு போயிடுவாங்க. அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் இருப்பார். அந்த சாமியார் வந்து எப்பயுமே வந்து ஒரு இடத்துலையே கோவக்குள்ளேயே இருப்பார். அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. அவர் என்ன சொல்கிறதோ அதைத்தான் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் அவர் பேசவும் மாட்டார், கீழேயும் வரமாட்டார். அவருக்கு வந்து கண்ணும் தெரியாது. அங்கே என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே சொல்லுவார். இப்படி கட்டத்தில் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து கட்டி வச்சுறாங்களா, கட்டி வச்சோடனே அப்போவே வந்து மழை வந்து பெய்கிற மாதிரி மேகமாக இருக்கும். அப்போது வந்து இந்த 2 நரிகளும் வரும். அதே மாதிரியே வந்து இவங்க பக்கத்தில் வந்து இப்படி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த சூப்பராக இருக்கும். அந்த நரிகளும் அவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டை வந்து அந்த நரிகளை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ திடீர்னு வந்து மழை எல்லாமே வந்து பயங்கரமாக பெய்யும். இவங்க ஊருக்கெல்லாம் கிளம்புறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. இருந்தவொடனே அப்போ வந்து கண்ணு தெரியாத சாமியார் அங்கேருந்து அப்படியே வருவார். வந்து இந்த மாதிரி சொல்லுவார், டேய் முட்டா பசங்களா, உங்களுக்கெல்லாம் தெரியாதுல, எனக்கு ஒன்று தெரியுதுடா, இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்தவொடனே இவங்க 2 பேரும் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, கட்டி போன இடத்துல அது சைடு எட்டி பார்த்தா இங்கேருந்து ஒரு கடல் தொலைவுக்கு தண்ணி அப்படியே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கும். டேய் இங்கே போடுறா தண்ணிடா தண்ணிடா, கங்காயமாகவே நமக்கு வந்து வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கூச்சலாடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த முனிவர் சொல்லுவார், உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஊரில் இருந்தால் வந்து ஊர்லேயே பிறந்து போகிறதுக்கு நினச்சிங்க, ஆனால் யாரை வந்து இப்படி பண்ணாங்க செஞ்சாங்க சொன்னாங்களோ அவங்களால தான் நீங்கள் எல்லாருமே இங்கே வந்தீங்க. இந்த மழையும் வந்துச்சு, இந்த தண்ணியும் வந்துச்சு, இந்த தண்ணி மற்ற என்னடா செல்வம், இந்த செல்வத்துக்கு மேலே என்னடா செல்வம், இதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணலாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்ன உடனே இவங்கெல்லாம் சாதாரணமாக கிடையாதுடா, இவங்க 2 பேரும் தெய்வ பிறவிங்க, இவங்களால தான் இந்த நம்ம ஊரே வந்து இந்த அளவுக்கு வந்து செழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கட்டை வருங்கடா அப்படி சொல்லல. சரின்னு சொல்லிட்டு இவங்க கட்டை வந்து அவுத்து விடுவாங்க. அப்புறம் தான் வந்து ஹீரோ ஹீரோயினி மறுபடியும் வந்து 2 ஹீரோயின் வந்து சேர்ந்துருவாங்க. ஹீரோ ஹீரோயினெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க, பாட்டெலாம் படிக்கும். அப்புறம் தான் வந்து அந்த போலீஸ் அதிகாரி இருப்பார், அவரும் வந்துடுவார். எல்லோருமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட படம் முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த படத்தோட கதைங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நரிகள்லாம் கதையெல்லாம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும், பார்க்கவே வந்து அருமையாக இருக்கும். அது 2 ஜோடியாக வந்து அலையத்தில் வந்து ஒரு நல்லா அழகாக இருக்கும். அந்த படத்தை வந்து நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். இந்த படம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு போர் அடிக்காமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவின்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில்